ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது சுபம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நிதி வரவு சீராக அல்லது கடும் யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். புதிய வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் ராகு சனியினுடைய சஞ்சாரத்தால் புதிய விற்பனை யுக்திகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. ரிஷபராசினியர்கள் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. கூட்டு கிரக யோகம் உங்களை வழி நடத்தும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல வேலை மாற்றங்கள் பயன் உண்டுங்க. அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கூடுதல் பணவரவுக்கு வழிபிறக்கும். ரிஷபராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9 நிற்பதால் தந்தையோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வீண் கோபதாபங்கள் வேண்டாம். கணவன் மனைவி உறவுகள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல வீண் கோபதாபங்கள் வேண்டாங்க. இத்தருணங்கள்ல மன அமைதி குறையும். அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு எங்கு அமைதி கிடைக்குமோ அங்கு சென்று தியானத்தை மேற்கொள்ளுங்க. அதே போல் பிறர் குடும்பத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம். மற்றவர்கள் சொன்னாலும் அவற்றை பற்றி நீங்கள் அசட்டை செய்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது நல்லது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் செவ்வாய் செலவுகளை மூலதனமாக செலவாக செய்யுங்க. தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் வலம் வரும் இத்தருணத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோருடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. இதனால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருந்தாலும் கூட செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதால திட்டமிட்டு செலவு செய்தால் சிறிது சேமிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பண தட்டுப்பாடுகள் ஏற்படும் போது இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு ஆறுதலை தருங்க. அதே போல் இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு மாதங்களாக ஏன் வருடங்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் கூட விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்களில் சிலருக்கு வெளியூர் பயணம் ஒன்று தவிர்க்க இயலாதவையா அமையிருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. இடமாற்றத்திற்கான விருப்பம் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றமும் கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு வெளிநாடு சென்று அங்கு பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சில புதிய சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு
வாய்ப்புகள் உள்ளதா கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல புதிய முதலீடுகளில் துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள், வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு உற்பத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும், மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. இந்த வாரம் பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இவற்றின் மூலம் வருமானம் உயர இருக்கு. பெயர் பிரபலமாக இருக்கீங்க. உங்களுடைய நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தி கொள்ள அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் அவர் இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல உங்களுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் மேலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு அரசியல் ரீதியாக கிடைக்க இருக்கு. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு நீடிக்குதுங்க. இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாமல் சிந்தனையில் சிதறி ஓடுங்க. குடும்ப கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள் கவலை அளிக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி கவலைகள் மனதை அரிக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக பூர்வ பாரம்பரியம் எனும் புராதன ஜோதிட நூல்கள் கூறுகிறது. அவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்குதுங்க. குறித்த காலத்தில் மழை பொழியும். நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் இந்த தருணங்கள்ல பணத்தை சிக்கனமாக செலவு செய்யும். சிறு விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வேண்டாங்க. நெருங்கிய உறவினர்களிடையே சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் தினமும் சுமார் அரை மணி நேரமாவது அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்துடுவாங்க.